அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் டெல்லி சுல்தான்கள் என்ற தலைப்பில் 7ஆம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள வினாக்களிலிருந்து இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, டேஸ் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டினார். அதாவது யார் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டினார்? ஆப்ஷன் ஏ முகமது கோரி, ஆப்ஷன் பி ஜலாலுதீன், ஆப்ஷன் சி குப்தீன் ஐபக், ஆப்ஷன் டி இல்துமிஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி குப்தீன் ஐபக். இரண்டாவது வினா, குப்தீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். ஆப்ஷன் ஏ லாகூர், ஆப்ஷன் பி புனே, ஆப்ஷன் சி தௌலதாபாத், ஆப்ஷன் டி ஆக்ரா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ குப்தீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். மூன்றாவது வினா, டேஸ் குதுமினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். அதாவது யார் குதுமினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி குப்தீன் ஐபக், ஆப்ஷன் சி இல்துமிஸ், ஆப்ஷன் டி பால்பன். சரியான பதில் ஆப்ஷன் சி இல்துமிஸ். இல்துமிஸ் தான் குதுமினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். அந்த கட்டுமான பணியை யார் ஆரம்பித்தவர்? யாருன்னா குப்தீன் ஐபக். இவர் தான் அந்த குதுமினாரின் அடிக்கலை நாட்டினார், குப்தீன் ஐபக். நாலாவது வினா, அடிமை வம்சத்தினர் இத்துணை கண்டத்தை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? ஆப்ஷன் ஏ 84, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 74, ஆப்ஷன் டி 72. சரியான பதில் ஆப்ஷன் சி 84 ஆண்டுகள் அடிமை வம்சத்தினர் இத்துணை கண்டத்தை ஆட்சி செய்தனர். 84 ஆண்டு மொத்தம் எப்படி வரும்னா 1206 1290 அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் அந்த அடிமை வம்சத்தினர் ஆட்சி செய்திருப்பார்கள். ஐந்தாவதுனா, கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே டேஸ் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி துக்லகாபாத், ஆப்ஷன் சி தௌலதாபாத், ஆப்ஷன் டி அகமதாபாத். சரியான பதில் ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். ஆறாவது வினா, முகமது பின் துக்ளக் டேஸ் நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி வெண்கலம், ஆப்ஷன் சி செப்பு, ஆப்ஷன் டி தங்கம். சரியான பதில் ஆப்ஷன் சி முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். ஏழாவது வினா, கிபி 1334 டேஸ் தனி சுல்தானியமாக உருவானது. ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி மதுரை. சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை. கிபி 1334 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. எட்டாவது வினா, 1388 தனது 83வது வயதில் யார் இயற்கை எழுதினார்? ஆப்ஷன் ஏ பிரோஷா துக்ளக், ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் சி கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் டி சையது லோடி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெரோஷா துக்ளக். இவர்தான் தனது 83வது வயதில் இயற்கை எழுதினார். ஒன்பதாவதுனா, கிசிர் கான் டேஸ் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். ஆப்ஷன் ஏ லோடி அரசர், ஆப்ஷன் பி சையது அரசர், ஆப்ஷன் சி தைமூர், ஆப்ஷன் டி துக்ளக் அரசர். சரியான பதில் ஆப்ஷன் பி சையது அரசர். கிசிர் கான் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். பத்தாவது வினா, கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி ஜலாலுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி மாலிக் கஃபூர், ஆப்ஷன் டி கியாசுதீன். சரியான பதில் ஆப்ஷன் பி ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அதே போல இந்த லோடி வம்ச அரசை தோற்றுவித்தவர் பகல் லோடி. 11வது, தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்பட்ட வருடம் எந்த வருடம்? ஆப்ஷன் ஏ 1398, ஆப்ஷன் பி 1598, ஆப்ஷன் சி 1498, ஆப்ஷன் டி 1698. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்பட்ட வருடம் எந்த வருடம்னா 1398. 12வது வினா, டேஸ் கட்டடம் இந்தோ சாராசானிக் கலை வடிவம் ஆகும். ஆப்ஷன் ஏ குதுமினார், ஆப்ஷன் பி சித்தூர் கோட்டை, ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி வாரங்கல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ குதுமினார். 13வது வினா, பொறுத்துக
இதுக்கு நம்ம சரியான பதில் நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ துக்ரில் கான், வங்காள ஆளுநர். துக்ரில் கான் யாருன்னா வங்காள ஆளுநர். அடுத்தது அலாவுதீன். அலாவுதீன் வந்து காராவின் ஆளுநர். காராவின் ஆளுநர் யாருன்னா அலாவுதீன். பஹலுல் லோடி, சிக்கந்தர் ஆளுநர். சிர்ஹிந்தின் ஆளுநர் யாருன்னா பஹலுல் லோடி. அடுத்து ரஷ்யா. ரஷ்யாவோட தொடர்புடையதுன்னா ஜலாலுதீன் யாகுத். இந்த ஜலாலுதீன் யாகுத்னா ஒரு எத்தியோப்பிய அடிமை. இவர் வந்து ரஷ்யாவின் ஒரு சிறந்த அடிமையாக கருதப்படுகிறார். யாரு? ஜலாலுதீன் யாகுத். 14 இதுவும் பொறுத்துக்க. இதுக்கு நம்ம சரியான பதில் நம்ம பார்த்துலாம். ஆப்ஷன் ஏ வட இந்தியா, சிந்து கங்கை சமவெளி. பீகார், வங்காளம், கீழே கங்கை சமவெளி பகுதிகள் தான். அடுத்து சகல்காணி. சகல்காணினா 40 குழு தான் சகல்காணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சகல்காணி குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னா இல்துமிஸ். இந்த சகல்காணி குழுவை வந்து ஒழித்தவர் யாருன்னா பால்பன். அது 40 குழுவர். அடுத்தது ஜவுஹர். ஜவுஹர்னா சடங்கு. அடுத்து சிர்ஹிந்த், பஞ்சாப் பகுதி. சிர்ஹிந்த் வந்து பஞ்சாப். ஓகே. அடுத்தது 15 கூற்று காரணம். கூற்று மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம் செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூட்டியிருந்தார். இதுக்கு நான் சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றுக்காரன் சரியான விளக்கம். கூற்று காரணம் இரண்டும் சரி. 16 கூற்று காரணம். கூற்று பெரோஷா துக்ளக் சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை மேற்கொண்டார். பெரோஷா துக்ளக் சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை மேற்கொண்டார். காரணம் அவர் கிளர்ச்சிகளை அடக்கவும் மாகாணங்களை மீட்கவும் தக்கான பிரச்சனைகளை தலையிடவும் மறுத்துவிட்டார். சரியான பதில் ஆப்ஷன் டி காரணம் கூற்றுக்காரன் சரியான விளக்கம். அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி. 17 சரியா 1 குப்தீன் ஐபக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார். 2 பெரோஷா துக்ளக் மக்களின் வாழ்க்கையில் அக்கறை இல்லாதவர். 3 சிர்ஹிந்தின் ஆளுநரான பஹலுல் லோடி டெல்லியில் சையது வம்சத்தை நிறுவினார். 4 தைமூர் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டார். 5 அவுத், சிந்து, முல்தான் ஆகிய மாகாணங்களில் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். இது சரியான பதில் நம்ம பார்த்துலாம். ஆப்ஷன் ஏ 1, 4, 5 சரி. 1 குப்தீன் ஐபக் அடிமை வம்சத்தை ஆட்சி நிறுவினார். அடுத்தது 4 தைமூர் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது 5 அவுத், சிந்து, முல்தான் ஆகிய மாகாணங்களில் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டார்கள். அடுத்தது இந்த தப்பு என்னன்னு பார்ப்போம். 2 பெரோஷா துக்ளக் மக்களின் வாழ்க்கையில் அக்கறை இல்லாதவர்கள். இது தப்பு. அடுத்தது சிர்ஹிந்தின் ஆளுநர் பஹலுல் லோடி டெல்லி சையது வம்சத்தை, அதாவது பஹலுல் லோடி வந்து லோடி வம்சத்தை தான் நிறுவியிருப்பார். ஓகே நண்பர்களே, இன்று நாம் 7ஆம் வகுப்பில் உள்ள டெல்லி சுல்தான் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.